அருமை அருமை அருமையான ஒரு உண்மையிலே முட்லாடம்பட்டி கிராமத்துக்கு நாகம்மா கோயில் கும்பிடக்கூடிய அந்த உறவுகள் 2வது வருஷமா எங்களை கூட்டம் எதுக்குன்னு தெரியல. தம்பி நீ வீட்டுக்கு போகணும், காம முத்திருச்சு, உனக்கு மூடாயிடுச்சு, வீட்டுக்கு போப்பா. டேய் அவனுக்கு ஒரு அறிவுறுத்த மாத்த ஏன்னா இப்பத்தானா வந்திருக்கேன். ஆன கதை மதுரை போன உரை எங்க அண்ணன் என் தம்பி என் அண்ணன் என் தாய் ரசிகர் நம்ம சொல்றது இல்லை. என்ன கலியர் இந்த மேடம் ஓட்ட இருக்காரு வாழ்த்துக்கள் அண்ணே. அவர் 2 சூம்புடா ஒன்னும் மேடை ஓட்ட மொத்தமா பல 5க்கு 7 அடிச்சு எங்களை என்ன கக்கூசு காண்டாக்ட் நினைக்கிறேன். தம்பி இருடா என்னடா ஆச்சு எதுவும் கடிச்சு பிடிச்சாரா என்னடா? வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இந்த டீ கடை வச்சிருக்க தங்கச்சி நீ பொழைச்சுக்கிருவ. சூப்பர் தட்டி தண்ணிய கலக்கோட முண்டை இனிப்ப கலந்துருச்சு போறாங்க. நீ நாளைக்கு கோடீஸ்வரி ஆயிரம் நாங்க தெருவில் தெரியும். பால் இருக்காது ஓசை உள்ள விட்டு தம்பி தண்ணி ஏன்னா நான் எதுவுமே சொல்ல முடியாது. நான் தான்டா அந்த வார்த்தையை மாத்தினே கடைசியில் ஏன் வாயிலே வச்சேன். ஓசு கப்பலிங் ஆமா நீங்க 2 ரூபா சூத்தரிக்க விழுக போறீங்க. நீங்க போடுற ஆட்டை எதுல பட்டணம் தெரியாம உட்காந்துருக்கா இல்ல அதுல முட்டை இதுல முட்டா வைக்கிறாங்க. நம்ம கறிக்கு வதக்கிறது உண்மையிலே அவன் அறிவாளி ஆக சிறந்த படைப்பாளி. தம்பி வெள்ளி செவ்வாய் துர்க்கைக்கு வளர்க்குது. வாழ்த்துக்கள் அன்பு என்னடா கூட சேர்ந்தாட சரி. அப்ப அவங்களுக்கு போற வெதர் சாமி ஆத்தா குட்லாடம்பட்டியில் நாகம்மா கருப்பேன் மதுரை பாண்டி கோரிப்பாளையம் அடிச்சு விட வேண்டியது யாருக்கு தெரிய போகுது. 21 வருஷமா ஊரை அப்படித்தானே ஏமாத்தி சிரிக்க வைக்கிறது ஏமாத்துறதா கற்பனை தான் கதை. உண்மைதான நம்புறீங்களா? அது ஒரு இந்த குட்லாடம்பட்டியில எங்க ஐயாக்க வாழ்ந்த காலம் பழைய இளவங்க உள்ள நாளையில இங்க கட்டி காத்த ஜாமி மூரா சொன்ன சொல்லும் மாறாது. இந்த குட்லாடம்பட்டி சாமி ஊரா சொல்வாக்கு தப்பாதுடா. 5 தலை நாகமா உனக்கு புத்துருவத்துல கோயில் கட்டி வாழ்ந்தையா. இந்த கூட்டத்துல எங்க அத்தா எந்த பெண்ணு மேல இறங்கி வர போற உண்டு கிளிய எங்க கருப்பனோட தங்கச்சிடா. அவ கோபுர கலசமே ஏத்தி தக்கர பொன்றாக்கு ஏத்தி தக்கர எங்க ராக்காயி கொஞ்ச நேரம் இந்த குட்லாடம்பட்டியில உள்ள எந்த சாமியில இறங்கி வர போற அரடி வெங்கடா எங்க 18ஆம் படியா முதற்கால சாமிடா. கருப்பே இறங்கி ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னை எதுக்குற எதிரிக்கு கர்ப்பு ஒட்டி வந்த வளர்த்து மாடு சாயணுமுடா. கர்ப்பு கொஞ்ச நேரம் அனுபவம் சொன்ன சொல்லும் மாறாது.
பொழுது இரண்டு தடா அலிஜரி உடமரா அலர்ந்தா கலந்து போல பொழுது இரண்டு தடா அலிஜரி அலிமுனி பொழுது இரண்டு அம்மா அலிஜரி உடமரா அலர்ந்தா அண்ணன காணா முன்னே உன் தங்கச்சி உடமரத்தை சுத்துறாரா தங்கச்சிய கணுமரா டேய் உடமரா உங்கடா ஊரு தரங்கிருச்சு உள்ள முத்தாரம் பட்டி சாமி மூலா இங்க ஒத்துமையே ஆயிரம் நாடு தரங்கிருச்சு நேரண்டிருச்சு எம்மம்மா நம்ம சாமிகளை கும்பிடுதா எழறவோ நாங்களே சாமிகள் கும்பிடுதாய் எழலமம்மை ஏ சந்தனத்தானே ஏழேலோ அடதந்தனத்தானே ஏலேலோய் தந்தர 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 சாமிகளை நம்புறீங்களா கை தட்டலாமே உங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு உண்மை சொல்றேன். இந்த போராம நிறைந்த உலகத்துல நீங்க எல்லாம் வாழ்றீங்கன்னா நம்ம குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாம நம்மளாம் ஒன்னே ஒண்ணு சொல்லு எக்கோ குறைங்கப்பா சித்தப்பையனே எக்கோ குறை ஏதாவது ஒரு படம் வாழ்த்துக்கள் சூப்பர் சூப்பர் நீங்க எத்தனை ஜாமிக்கு வேணாலும் நேர்த்திக்கடன் போடலாம் எத்தனை ஜாமியை வேணாலும் போற ஓக்குல கும்பிடலாம் ஆனால் பாட்டிங்க காலத்துல இருந்து நமக்கு அறிமுகம் செய்த குலதெய்வத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது குலஜாமி அதே மாதிரி குலஜாமியை விட்டுட்டு வேற ஜாமியை வீட்டுக்குள்ள விட்டேன் தெருவில் தெரியும் அதே உண்மை உங்களுக்கு தெரியாது நாங்கெல்லாம் பரம்பரை போனோம் இதுவரைக்கும் எந்த சாமிக்கும் எந்த இதையும் கையறை கட்ட விடாது 18ஆம் படியா நான் அடுத்த வருஷம் மதுரையில ஒரு கடை ஆரம்பிக்கிறேன் லேடிஸ் பொம்மை தொங்காஸ் ஒரு பொம்மையினுடைய விலை 1000 நீ பாட்ட கடிச்சு குதறிட்டு போயிட்டே தொங்காஸ் கொல்லி சீமா கருவம் அதுக்கு 60 ரூபா சார்ஜ் மாமா இங்க இருக்க தாய்மார்களுக்கு தான் தெரியும் தம்பி யாப்பா வாடா தங்கா ஓடியா அண்ணே லப்பர் தானே சோஞ்சிட்டு போவீங்க வாடா என்ன சொல்ல வரேன் என்ன சொல்ல காலையில உலகத்திலே பசியோட அருமையும் குடும்ப கஷ்டமும் சிக்கனமும் தெரிந்த ஒரே உறவு தாய்க்கு அப்புறம் கட்ட மனைவியை தவிர யாருக்கும் தெரியாது உண்மையிலே இந்த குட்லாடம்பட்டி தாய்மார்கள் காலில் விழுகலாம் அது வேறையா என்ன சரக்கு அடிச்சேன் சீரட்டடியில் எழுதி போடுவேன் 9 இருந்து அப்படியே இருக்கு ஆண்கள் பூரா நினைச்சது இங்கே தாய்மார்கள் ஆத்தா இங்க நல்லா இருக்கணும் ஆத்தா ரொம்ப நல்லா இருக்கணும் நான் சொல்றது மட்டும் ஒன்று கடைபிடிங்கத்தா வாரத்துக்கு 7 நாள் விரதம் இருக்காதிய நீ விரதம் இருந்தேன்னா விருந்தினரில் உன் புருஷே விரதம் இருந்துருவேன் நீ திருப்பேச ஆஃப் பண்ணேன்னா சிங்கிள் பேஸுக்கு போஸ்ட் மரம் ஊட்டிடுவேன் பாதகத்தி மக்கா புழைச்சிக்கங்க இந்த வாரு ஐயரை பாரு எந்த ஊரோட ஐயரை பிடிச்சிருச்சேன் நம்ம ஐயர் தான் பழைய வாவோடு வெரி குட் வெரி குட் அன்றைய காலத்திலே பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கேட்பாங்க பிள்ளை நல்லா சமைக்குமா துணி துவைக்குமா நாற்று பிடிங்கி நடுமா பருத்திக்கு களை எடுக்குமா அப்படி கேட்பாங்க இப்போ பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க மாப்பிள்ளை சமைப்பானா
என் மக காலை அமுக்கி விடுவானா, சட்டியை துவப்பானான்னு இப்படி கிளம்பிட்டாங்க. அதுலேயும் எத்தனை பேர்கிட்ட திருட்டுத்தனமாக வெளியிலே பொண்டாட்டி பாவாடை துவைத்தால் தெரிந்துவிடும் என்று இவன் உள் பாவாடையை நெஞ்சு கட்டி துவைக்கிறான். யாரா கைதட்டினா அதே வேலை தானா? ஐயா விழா கமிட்டி நாகம்மா மேலே வாங்க. நாகம்மா உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கு. இது அத்தனை உறவுகளும் ஆதரவு கொடுக்கணும். தண்ணி ஒரு ஆலயத்தை அமைத்து நாகம்மாள் அருளோடு ஒரு குடும்பம் கடந்து கஷ்டப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார். இவர்களுக்காக நான் வருடந்தோறும் இங்கே வருவேன். என்ன ரேட்டை குறைச்சி போடுறேன். இந்த நாகம்மா கண்ணை திறக்கட்டும். தம்பியா மேடைக்கு வராதியா, பஸ் ஸ்டாண்டில் போயிருங்க. அவன் தாளக்காரப்பா காலை பேப்பைய மேனே. சாரி ப்ரோ நாகம்மா காலை தாளக்காரை எதுக்குடா இப்படி வர்ற? எந்த ஊர்லையா தாளக்காரை இப்படி வருவானா? வரக்கூடாது. ஆமாம், பேன் சட்டையை போட்டு அங்கேயே உட்காரு. அவன் தாளக்காரன் சொல்லக்கூடாது. அண்ணே துண்டு எடுத்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்து? நான் அவனை போட்டாஸில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை ஆதார் அட்டை பதிகிறேன்னா எதுக்கு எடுத்தாலும் நம்ம பெரிய கவுன்சிலர் நிற்கிற மாதிரி கும்பிடக்கூடாது. நீங்கள் ஆலயத்தில் பூஜை செய்கிறீங்க, நாகம்மா சக்தி உங்களிடம் இருக்கும், மற்றவர்கள் கும்பிடலாம். சாரியா ஆத்தா இந்த ஊரோட இங்கிலீஷ் பேச்சு எங்கள் அண்ணன் தான் பாவம். உண்மையிலே என்ன சொல்லுண்ணே பெருமையா? அண்ணன் அவர்களுக்கு எம்கேஆர் பப்புன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அவங்க நாடகத்துக்கு வந்தவங்க தான். அவங்க என்ன பாவம் வாரச்சிட்டு குடிக்கிறவங்களா? 6 மணி எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி கலைமணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார். மிருதங்கத்து கொண்டிருக்க அன்பு தம்பி காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார். ஆளுநர் அன்பு தம்பி மனோஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். வர வர முட்டைக்கோசு நடக்கிற மாதிரி ஆயிட்டேடா. ஏய் மடக்குன்னு அடிக்கக்கூடாது, பொறுமையாக அடிக்கணும், இல்லைன்னா சூத்தரிச்சு போக விழுந்துருவேன். இங்கே தாளமத்தூருக்கு அன்பு தம்பி பிரபுதேவ் அவர்களுக்கு தாள கலைஞர போச்சோன்னா ஒரே ஊர் யாரும் மேடையில் ஏறக்கூடாதா? அவன் ஏறாட்ட நான் ஏறிட்டு போவீங்க அண்ணே. அவங்க பாவம். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் போன ஆண்டு இந்த ஆண்டு என்னை கொண்டு வருவதற்கு இவர்கள் அழைத்திருந்தாலும் எனக்கு போன் செய்து நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று இந்த நாடக அமைப்பாளர் காரியாபட்டி அருகாமல் உள்ள பாம்பாட்டி அன்னை முருகானன் தான் நாடக அமைப்பாளர். அண்ணே முருகானே வானே. எங்கடா காணா? சேர் ஓட்டுற அளவுக்கு வந்துட்டியா? அப்போ உன்னை ஜோலியை முடிச்சு போடுறேன். அமைப்பாளர் சொல்லும் போதே சேர போடுறேன்னா அதானே வானே. பாம்பாட்டி முருகானே உண்மையிலே இந்த மனுஷனை நம்ம சொல்லியா கிட்டத்தட்ட நாடக உலகத்துக்கு வந்ததுலேருந்து ஒரு நண்பனே எங்கள் அண்ணே பாம்பாட்டி முருகானே. 2வது அன்பாலயத்தில் விறகு இல்லை, அந்த மக்களுக்காக சொன்னால் உடனே விறகை வெட்டிட்டு வந்து நிறையா உதவி செய்த ஒரு நல்ல மனுஷன் எங்கள் அண்ணன் பாம்பாட்டி முருகன். வாழ்த்துக்கள் அண்ணே. என்ன இத்தனி மதிக்காமல் போகிற? அவ்வளோ குசும்பாயிருச்சா? ஒரு வார்த்தை பேச முடியாது. ஒரு மேடையில் தான் பவுடர் போட்டு ஏற்றி விட்டேன் ஜானி முனின்ட்டு. 2 அரை விட்டேன் வரமாட்டேன்டுச்சு. இது எதுக்கு அடிக்கிறான்ட்டு என்னண்ணே ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி மைச்சரில் பேரே காணாமப்பா முருகன் ஆடியோஸ். இந்த ஊர் தானப்போ ஸ்ரீ முருகன் புட்லாடம்பட்டி. வாங்க தம்பி ஓனர் ஐயா வாங்க. அப்போ அண்ணே வந்து வாங்குச்சே ஓனர் அண்ணே. கொட்டக அமைப்பு போட்டியிலப்பு கொட்டகாருக்கு பழனிக்கு வேணாம்ப்பு, திருச்செந்தூருக்கு மாலை கொடுங்க. கொட்டகை பேர் பழனியா? சரி இவன் பேக் நம்பிக்கை. கொட்டக அமைப்பு எங்கள் அண்ணன் பழனி அண்ணே வாங்க பெரியப்பா. ஒரு காலத்தில் எங்கள் பெரியப்பா ஒரு இடத்துல சீமக்கருவா சொடன்னு சொல்லுதுன்னா கிளவியை கொல்லுவார். இப்போ எல்லாம் அந்த படம் செல்லு இல்லை வீடியோ எடுக்க. பெரியப்பா இருந்த வாழ்க்கை இப்போ இருக்கா? பார்த்தாலாம் பெரியம்மா இருக்காப்பா? பெரியம்மா இருக்காப்பா? 1 3 2 அவன் தானே பேரன். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற அண்ணே குட்லாடம்பட்டி இந்த நாகம்மா எங்கள் சாமியை உலகம் பூரா கொண்டு போகிறது இந்த 3 பேர் தானே. அவங்கள வெளியே போக சொல்லுனே, இல்லை உள்ளே வர சொல்லுனே.
இந்த யூடியூப் சேனலை எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளுக்காக விரைந்து வந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு ராம்கோ சிமெண்ட் கம்பெனிக்காக கபடி விளையாண்ட கபடி பிளேயர் என் அன்பு மகன் பிறைத்தினி கூதி மகன் குறியுணர்ந்த பாண்டி அவர்களை வருக வருக. எப்பயுமே துண்டு வாங்கினா மக்களை பார்த்து வாங்கினா போடா, நீ வீட்டுக்கு போடா. என்ன சித்தவா போய் அம்மாட்ட போய் பால் குடி, அப்பா வரேன். இத்தனை ஆள்னா ஆத்தாவை கொண்டு வருவேன், நீ வேணாம் சம்சா மட்டும் சாப்பிடு. அது வரமாட்டாங்க, 30 செல்லலை. சரி வாங்கடா, ஏனே இன்னும் 2 கொடுத்து உடனே வரமா. அவர் பாவம் அந்த அன்பு தம்பி தில்லானா பாய்ஸ் நடன நாட்டிய குழுவின் நிறுவனர் அன்பு தம்பி பேர் என்னப்பா சோனா அவர்களே. அடே கொத்தனார் பாலினி மேனே, நீ ஏதாவது ஒன்று இழுத்து விட்டுருவ என்ன மேனே பாப்பா. ஏ மடு அல்லதாடா, சிம்முக்கு போவேப்பா. உண்மையிலே தம்பி தம்பி யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கும்போது உண்மையிலேயே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் உண்மையிலே இந்த தம்பி இந்த தங்கச்சி ஒரு குழந்தையோடு இரவு நேரத்தில் கண்ணை முழிச்சு இந்த யூடியூப் எடுத்து குடும்பத்தை காப்பாற்றுறீங்க பாருங்க. வாழ்த்துக்கள் தம்பி. அல்ல ஆமாம், மிச்ச தொண்டை நீ வீட்டுக்கு கொண்டு கட்டி குளிச்சுக்க, வாரத்துக்கு ஒன்றா. காவல்துறை அண்ணே காவல்துறை போனோம்னே கொடுத்து விட்டியா ஸ்டேஷனுக்கு? இல்லை கொடுத்து விட்ட முடியா என்னன்ட்டேன். என்னப்பா என்ன சொன்னாலும் சிரிக்கிறிய? வந்துட்டு போயிட்டாங்களா? வேற யாரும் போடணுமா? பிஓ தாசில்தார் தலையாரி மண் ஓட்டலாமாண்ணே நம்ம ஊரில்? ஓட்டலாம். சரி சரி சரி. பொன்னாடியை போத்தி ஏன்னா சிரிச்ச முகத்துக்கு சிம்மக்கல் அதிர்துடா. உண்மையிலே அந்த அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏதோ நம்ம நகைச்சுவைக்காக சும்மா விளையாடுவோம், அண்ணன் தம்பின்ற உரிமை, அவ்வளோதான். இதை பற்றி நீ எதுவும் ஃபீல் பண்ணுறியா? அடுத்த வருஷம் வரமாட்டேன். ஃபீல் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்? பேசாமல் இருக்கணும். ஆல் ஆடியன்ஸ் மை கண்ணோட்டம். ஓகே, இந்த கூட்டம் பூராமே வந்தது இந்த 3 எழுத்துக்காகன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் உங்களை எதுவும் நான் சொல்லலை, நான் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வந்ததுலேருந்து அப்பப்போ பேசிக்கிட்டே இருக்கீங்கண்ணே. ஆமாம், அதெல்லாம் நீ பேச ஐயா, அதை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. நல்லா இருப்பேன், பேசாதேண்ணே. மொத்த நாடகம் கெட்டு போயிடும். இந்த ஒத்தாலாட்டு நான் போனேன்னா தம்பி என்னை பார்க்க வந்தாலும் கை தூக்குங்க. உங்கள் மூத்திரத்தை குடிக்கலாம் ஒமட்டும். நான் அக்கா சிங்கம் காமெடி பண்ணுறேன். மூத்திரத்தை குடித்தா முடி வளரும்ன்றேன் பாரு. அப்போ கம்பு கூட்டு முடியெல்லாம் ஊந்துடும். பூராமே எங்களுடைய அண்ணன் தம்பிகள்லாம். இதுக்கு எத்தனை பிறவி எடுத்தால் நான் ஈடு செய்ய முடியாது. கை தட்டலாம். நம்ம வருங்காலத்தில் நமக்கு வேலை இல்லை. நம்ம ரோட்டில் போய் சாட்டி அடிக்க வேண்டிய இந்த ஆளாளுக்கு பப்புன்னு ஆயிட்டாங்க. என் தம்பிகளெல்லாம் ஆக சிறந்த அறிவாளிகள். படிக்காத கோமாளி எம்கேஆருடைய தம்பி பூராம் பல பட்டங்களை படித்த அறிவாளி என் தம்பி. நான் சொல்லுவேன் என் தம்பி பூராம் படித்தவங்க. அதே மாதிரி எங்கள் ஆத்தாக்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். கை தட்ட மாட்டாங்க. நீ கொடுக்குற இடம் கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா அவன் தானே வாட்ச்மேனு. என் தம்பி தான் அவன். ஏன் பெண்கள் மட்டும் அவளை சீக்கிரம் கைதட்ட மாட்டாங்க? இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்கள் கைதட்டால் என்றால் கையில் போட்டிருப்பது மோதிரம், ரெங், வளையம். பெண்கள் அப்படி கிடையாது. கைதட்டினா வளையல் உடஞ்சிருமா, கல் வளைவி. அதனால அவங்க தட்டும்போது பாருமே அப்படியே. ஏன் அப்படி தட்டுகிறார்கள் என்றால் அவர்கள் பாக்கோலக்கட்டை புளிவார்கள். பாக்கோலக்கட்டை பிடித்தேன் கிச்சு கிச்சு கிச்சா கிச்சா கிச்சா. ஆமாம், ஆம்பளை அப்படி கிடையாது. இவன் வாழைக்காய் சிப்ஸ் போடுறவன் இப்படி வைத்துக் கொள்வான். கச்சா 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 கச்சான்னு செதுக்கி மசரை உதுத்து விட்டு போய்விடும். சிரித்து கொண்டு எல்லாரும் சிரிக்கணும் தம்பி. நக்கல் கூதியா சிரிக்கக்கூடாது. சிரிப்பு என்பது யாருக்கு சிரிப்பு வரும்? ஐயோ பின்றேன், காமெடி பின்றேன், நான் இங்கே இருக்கக்கூடாது. மனுஷன் வர என்னைக்காவது நாய் சிரிச்சா வழங்க மாட்டா. நீ போய் நாய்க்கு நாய்க்கு பேர் வைக்கிறாங்கப்பா. சுரேஷ், சுரேஷ் வாடா லெக் பீஸ் சாப்பிட்றா சுரேஷ்ன்றேன்.
பொட்டை நாய்க்கு வச்சிருக்கேன் ஒருத்தன் நக்குமான்ட்டு, அது நக்கி எடுத்துறேன். நாய் நக்கும் தம்பி, நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. நாய் நக்காம இது என்ன அகராதியா பேசுகிறேன், நம்ம கம்பெனியில் சொல்லி வைப்போம். ஒரே ஒரு விஷயம், நிறையா தம்பிகள் அன்னைங்கெல்லாம் இந்த குடி பழக்கம் என்னையை பொறுத்தளவு வாரத்துக்கு ஒரு தடவை குடிங்க, அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது. டெய்லி குடிக்கிறான்னா நல்லது தம்பி, நீ டெய்லி குடிக்கலாம், சுத்தமாக ஓசு அந்த வாரு அவன் கொன்றுவாங்க. ஒருத்தன் காலியாக முடியான், ஒருத்தன் சுருங்கி முடியான். தினசரி மது குடிக்கக்கூடாது. அந்த மதுவை தினசரி நம்ம குடித்தோம்னா சிறுமூளையை பாதித்து நம்மளை எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஒரு ஊமையாக்கி விடும் அந்த மதுபானம். உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், தமிழகத்தில் பிறந்த என் தமிழன் சாதிக்க பிறந்தவன், அவன் சாக பிறந்தவனே அல்ல. உண்மையிலே ஏன் சொல்கிறேன், நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் தம்பி. இன்றைக்கி லேசாக நம்ம நினைக்கிறான், குடித்தவங்க நமக்கு நிறைய பேர் நினைப்பாங்க, ஒரு கட்டிங்கை போட்டால் கறி திம்பான், கட்டிங்கில் தான் ஆரம்பிப்பேன். அந்த பத்தியா அவன் ஃபைனான்ஸ் பிரச்சனை கோர்ட்டு போயிருதுன்ட்டேன். எங்கள் அண்ணன் சொன்னது இப்போ கை தட்டலாம். எங்கள் அண்ணன் இப்போ தான்டா, எங்கள் அண்ணன் பெரியப்பா மையன்ப்பா, கேட்காத கேள்வி கேட்டு விட்டு பெரியப்பா மையன் நான் சொல்கிறேன் அப்படி நீ நினைக்கலாம். எங்கள் அண்ணன் சொன்னிச்சு, எல்லா கடையும் அடைத்து விட்டால் எல்லாரும் குடிக்க மாட்டார்கள் என்று நல்ல ஒரு எண்ணத்துக்கு நான் உன் காலத்தொட்டு வணங்குற அண்ணே. தம்பி ஒன்று சொல்லலாமாண்ணே? சொல்லுங்க. எல்லா கடையும் அடைச்சி விட்டா வீட்டில் காய்ச்சிடுவாங்க, வீட்டில் காய்ச்சிடுவாங்க. அப்புறம் ஒரு வாரத்துக்கு பொம்பளை ஆளுங்க 12 சிலிண்டர் வாங்க. பத்தியா, பொம்பளை ஆளு வரிசையா போங்க தாய், ஏமா போங்க, ரேஷன்களில் மண்ணெண்ணெய் ஊத்துறாங்களாம். என் ஆண் சிங்கங்கள் தான் ஒன்றுக்கு இருக்க போனாலும் தனியாக போவான். ஏன், நம்ம சைஸை அடுத்தையும் பார்த்துருவேன், மூத்திரம் அடிக்கின்ற லென்த்தை மருது. நீ வீட்டுக்கு போய் நம்ம கொண்ட நம்மளை அடிச்சு போய் மயிர்மனே எதுக்கு எடுத்தாலும் செக்ஸு மணிக்காக பேசுகிறேன். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. அன்றைய காலத்தில் எங்கள் அப்பத்தா பட்டுக்கிழவி, நல்லா கேளுங்க ப்ரோ, நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பட்டுக்கிழவி எங்கள் ஐயா சொல்லுவார், கோடாங்கி ஆட்டுக்கடையில் 1000 ஆடுகளை படுக்க போட்டு வீட்டுக்கு வந்து விடுவார். தம்பி ஊன்லாம் சொல்லக்கூடாது, 1000 ஆட்டை செஞ்சா என்ன, 1000 ஆட்டை படுக்க போட்டு வீட்டுக்கு வருவார். வந்தோடனே எங்கள் அப்பத்தாவை கூப்பிடுவார், ஏ பட்டு அப்படின்றார். எங்கள் அப்பத்தா ஒன்றே ஒன்று சொன்னேன், என்னங்க துவை அரை, கஞ்சியை ஊத்துடி துவை அரைன்றான். அம்மியிலே குனிஞ்சுக்கிட்டு எங்கள் அப்பத்தா துவை அரைக்கு பின்னாடி எங்கள் ஐயா அடிச்சுக்கிட்டு இருப்பார். காணைக்கு மருந்து அடிச்சுக்கிட்டு இருப்பார் மாட்டு. எதுவுமே உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுப்பா தம்பி. நீங்கள் தம்பி எதுக்கு எடுத்தாலும் காலித்தனமா, அது என்னடா அது லூசு ஆயி செய்யக்கூடாது, தப்பு. அவன் துவை அரைக்கும் பின்னாடி காணைக்கு மருந்து அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி எங்கள் அப்பத்தா இருந்தான். இப்போ பொம்பளைக்கு நீச்சல் தெரியல, அப்படித்தான் ஒரு பொம்பளை தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா ஒரு இலவட்டான் பாவம். என் வீட்டில் வந்தவன் இந்த மாதிரி ஒரு பிள்ளை பொம்பளை விழுந்துச்சு சொன்னோடனே சிங்கம் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஒரு இளைஞன் ஒரு பொம்பளையால் தண்ணிக்குள்ளே விழுந்தவனே உசுரை பனை வைத்து மசுத்தை பிடித்து கரை கொண்டு வந்தான். பொம்பளை வல்ல, மசுறு மட்டும்தான் வந்துச்சு. காரணம் அந்த முண்டை ஒட்டு மசுறு. பற்றி அந்த காமெடி யோசிச்சேன். ஆனால் எந்த ஒரு அழகாக எத்தனை கிருமி போட்டாத்தான் பெண்கள் அழகு. ஆனால் எதுவுமே தேய்க்காமல் அழகன் என்றால் ஆண் சிங்கங்கள் தான் அழகன். சுவாசம் முகரம் சரியில்லாத ஆளுக்கு ஏதோ மனசை தேர்த்திக்கிறதுக்காக அதை சொன்னேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லை, அன்றைய காலத்திலே ஏது சாம்பு. தம்பி தம்பி என்னை ஏதாவது அண்ணனை ஒன்று செய்தியா, மண்ணெண்ணையும் சீனியை போட்டு என்னை எரிச்சிருக்கியா, ஒன்று சொல்லி கேப்பு விட்டு அவங்களாம் ஒன்று யோசிக்கிறாங்க. இல்லப்பா, அந்த காலத்திலே சாம்பு அல்ல அது இல்லப்பா. ஐயோ, நீங்க என்ன சிரிக்க வைக்கிறேன். எங்க அண்ணன் மண்டையை சொரியுது. என்னது யாரு அண்ணே பேசாம இருக்க சொல்லிட்டேன். தம்பி என்னப்பா, நான் உள்ள வருவாப்பா. அண்ணே ஒரே ஒன்று சொல்லவா, இப்போ நீ கோச்சுக்கிறாத, உன் காலில் விழுந்து கும்புறேன், பேசாமல் இருப்பியானே. ஏனே உனக்கு பிடிக்கலையானே? இருப்பா, பிடிக்கலன்னா நல்லா இருப்ப. டேய் பப்புளு, அண்ணனுக்கு ஒரு ஆயில் மஜாஜ் அந்த பட்டை போடு, போனேன் உள்ள போனேன். நரஸ் அந்த 3 மாத்திரையை போட்டு விடுங்க.
அமைதியா இருங்களேன். இம்புட்டு கூட்டம் வந்திருக்குன்னா பூரா என் தம்பியை ஊரா உண்மையிலே மன அழுத்தத்தில் இருக்காங்க. என் தம்பியை ஊரா உண்மைதானப்பா. ஏதோ என் தம்பியை சிரிக்கட்டேன். நல்லா கவனிச்சு பார்த்தியானே, என் தம்பியை என்னை வைவேன் நோத்தாண்டு. அவ்வளோதான். நாங்கள் கேவலப்பட்ட வயதானே. டிப்ரெஷன். இதில் நிறைய பேர் வண்டியில் போகும்போது சொல்லிக்கிட்டே போவாங்க, நாடகத்துக்கு போனால் என்ன பேசுறேன்னே தெரியல, கேன்றேன் அப்படின்றேன். ஆனால் ஊர் சிரிக்குதுப்பா. இதில் ஏன்னா தமிழனுடைய உண்மையான ரத்தம் எல்லாத்துக்கும் ஓடுகிறது. அதனால தான் நான் பேசக்கூடியது எல்லாமே புரிந்து இந்த உறவுகள் சிரித்து கொண்டிருக்கிறார். தம்பி ஒன்னே ஒன்று சொல்லவா, அண்ணே வந்து இப்படி பேசிட்டு இப்படி தட்டினா நீங்கள் தட்டணும். ஏன்னா வர வர சர்க்கஸ் மாதிரி ஆகிப்போச்சு என் பொழப்பு. நான் பொழுதனைக்கு வந்து உங்களை கிச்சு கட்டிக்கிட்டே சிரிக்க வைக்க முடியாது என்னால். போடு ஃபார்ம்ல இருக்காங்க ஆடியன்ஸ். கண்ணாடியை குடுற பேப்பாய மேனே பெரிய அனிருத்து. ஒரு பாட்டு ஒன்று பாடுவோமா? ஹலோ ஹலோ. கடல் அலை உண்டை கண்ணு தெரியல, அதான் கட்டையை வச்சுட்டு இப்படி தேடுறேன்டா. அந்த மாடியில் இருக்க ஒரு 5 பேர் அண்ணே கொஞ்சம் அங்கிட்டு உட்காரணும் ப்ளீஸ். கவனம் தேவை அண்ணே. நீ வாட்டுக்கு பொம்பளை பிள்ளை வந்தோடனே மங்குன்னு ஆர்வ கலரில் கூச்சிடக்கூடாது ப்ளீஸ். நான் சொன்னால் கேட்பே இல்லை. வாங்க கீழே இறங்கி வாங்கண்ணே. இங்கே கூட படுங்க, அங்கே படுங்க. சூடமும் கொசுவத்தையும் பொருத்தி விடுறேன். சாங்க பாட போகிறேன். இந்த பாடல் முடிந்த அடுத்த கணமே யாராவது படித்த ஒரு தம்பி மேடைக்கு வரணும். இப்போ தானே நீர் கசிவு எடுக்கும். என்னுடைய பெரிய தம்பிகளே, என்கிட்ட இருக்கலாம் பெரிய தம்பி, என்னை சின்ன பையில நடிக்க விட மாட்டேன். ஆயின்ட்டுவேன், ஓசுன்ட்டுவேன், கப்ளிங்கின்ட்டுவேன், இடியப்பம் ஏங்கன்ட்டு வாங்க. இப்போ எந்த ஊர்லேயும் பயில வர்றதில்லை. ஏன்னு கேளு, நம்ம முன்னாடி உட்காந்து அந்த கிரகம் பிடிச்சி எப்படியும் கூப்பிடுவேன். நம்ம போகாட்டா நம்ம அப்பையும் தூக்கி போட்டு காலையில் அடிப்பேன். இது எதுக்கு இந்த வாரு தம்பி உதா பணியன், நீ தான் மேடம் வை வரப்ப. உலகத்திலேயே எந்த நாடு எந்த மாநிலத்தில் உள்ளவன் பயந்து சாகலாம்டா, என் தமிழை மட்டும் பயமுன்றதே இருக்காதா. எதுக்கு பயப்பட போறேன்? நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ண போறேன்? நீ வரப்போற என்னடா சொல்ற? சிபி சிபி என் தங்கம் வாடா, என் ஜாமி. கடைசியில் கிரக அவனை பிடிச்சிக்கிச்சு, ஏய் விட்டாய். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கிறோம்பா, அவர் தான் அப்துல் கலாம். சிறகடிச்சு அணு ஆற்றலையை உடைத்து காட்டி கலாம் அவர்கள் செய்தார். வெற்றிகளை குவித்தார் ஐயா, பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வானத்தில கணையே வீணார், மண் மீது புகழ்ந்து வீணார் கலாம் அவர்கள். வானத்திலே கலையே வீணார், மண் மீது முடிசுடினார்.
உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமன தங்கங்களா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். இனி ஒரு மனிதர் இப்படி பிறக்க போவதில்லை அப்படி சொல்லி என் தங்கம் அப்படி இருக்குன்னு என் தம்பி எல்லாம் சூப்பர்யா, நீங்க பெரிய லெவலில் வரணும்யா. இந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களை யோசிங்க, நல்ல தின்பண்டங்களை சாப்பிடுங்க, உடம்பை ஆரோக்கியமா பார்த்துக்கொள்ளுங்க, தீய பழக்கத்துக்கு ஈடுபடாதீங்க. யாராவது ஒரு தம்பி சொன்னேனே வரலையே, கமான் ஸ்டூடெண்ட் வா வா வாடா. யாரு வந்தாலும் காசு தருவேன், இது லஞ்சம் கிடையாது, பரிசு. வா வா சிங்கமா வா. என்னடா மாத்திரையா? அண்ணன் தர்றேன் வா சிங்கம். குட்லாடம்பட்டினா பாசத்துக்கும் வீரத்துக்கும் ரோசத்துக்கும் பேர் போன ஊர். இங்கே என் தம்பி யாராவது ஒரு ஆள் வா, வரலாம். நான் ஒண்ணுமே கேட்கலடா உங்களை பத்தி. வாடா வாடா, என் தங்க வந்துட்டான்டா, என் சிங்க வந்துட்டான்டா. தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருக தரக்கூடிய காலை, தமிழுடைய உண்மையான வீரத்துக்கும் ரத்தத்துக்கும் பிறந்த இந்த ரோச தமிழுடைய காலை. சபா இவன் நம்மளை காலி பண்ணிடுறான் போலையாடா. என் தம்பிதான். சொட்டு மருந்து இன்னைக்கு ஊத்தல, வீட்டு கொண்டு வா. யாரு கொண்டு வந்தா? வாடா வாடா வாடா, ஆய் வருதா? ரெடி ரெடி. இது கேமரா ஆக்ஷன் கிரிச் ஆக்ஷன். வாழ்த்துக்கள். சரி கீழே இறங்கி போ. வாங்க, கையை விடு, கையை எதுலையும் விட்டுறாதடா. அப்போ கொஞ்சம் வாலிமை தம்பி, உப்பு இல்லாமல் இருக்கு, லேசா சால்ட் போட்டுக்குங்க. ஏபிஜே அப்துல் கலாம் பற்றிலாம் கேட்க மாட்டேன், நான் கிரிசு கட்டவே இருசிங்க. உங்கள் பேர் என்ன ப்ரோ? முத்தரசு. டவுன் பஸ் போய் திருமங்கலம் திரும்பி வந்துருச்சாடா, சடக்கு சடக்குன்னு சொல்லணும். முத்தரசு. ஆமா, என்ன சொல்லணும் இப்ப? உன்னை என்ன ஏத்தி சொன்ன? என்ன சொன்ன? குட் குட். நாளைக்கு இன்ஸ்டால வரும்போதே அவன் வகுச்சு தெரிய போகுது. இது வேணா புடிக்கிட்டு போறியா? கைய விடுறா. இத புடிக்க போனா வேற பிரச்சனை இல்லையா? என்ன படிச்சிருக்கீங்க? நான் அந்த ஸ்டெப்போட உட்கார்ந்திருந்தேன். சிந்தாமரை கண்ணன் சித்தப்பாட உட்கார்ந்து என் தங்க. என்ன படிச்சிருக்கிய? நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன். அதே பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஆத்திச்சூடி சொல்லு. அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபன் போற்ற உலக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதை விட உனக்கு ஆத்திச்சூடியா சொல்ல முடியும்? என்னடா அமனா பேசிக்கிறியா? அமனா கை தட்டிக்கிறேன். ஆமா, அப்படியே சொல்லி வந்துக்கல. தம்பி 100 ரூபா கொடுத்து வந்திருக்கேன். ஒரே ஒரு விஷயம் அண்ணன் கேட்பேன், நீங்க ஆம்பளை பையலா பொம்பளை பிள்ளையா? இந்த ஏன்னா தெரியாம கேட்டுவிட்டேன் பாப்பா. ஏலே முண்டமா கூட போயிடாம போலடாவே. அவன் யாரா? வேணாம்டா அண்ணா, ஒருத்தையும் பட்டா விமர்சிய போதும்டா. ஆக சிறந்த அறிவாளி என் தம்பி எம்கேஆர் பயலக சந்தோஷ் கிடாமுட்டு நண்பர்கள், ராம்கி சரவணன் பயலுக கொடூரமா 201 ரூபா கச்சை கட்டி. வாழ்த்துக்கள் ப்ரோ. சரி போ, வரேன் அண்ணே. ஓகே. அண்ணே ஒரே ஒரு விஷயம் இருக்கட்டும், சும்மா நான் பார்த்துக்கிறேன். என் தம்பி தான். என் தம்பிகள் நான் இருக்கு வரை அவர்கள் எதுவுமே செய்ய மாட்டார்கள். என்னால் பாகன் இருக்கு வரை யானை ஒன்றுமே செய்யாது. நான் பாகன், என் தம்பியில் பூரா யானை பழம் உள்ளவர்கள். கதையா சிங்கம் யானை கதை. நல்ல கொஸ்டின், நல்ல கதை.
எல்லாரும் கரெக்டாக இருங்க. வாமா பாருங்க, மூச்சு இழுத்து விடுங்க, கையை நல்லா உதறுங்க. ஏன்னா யானை கதை வந்து ரொம்ப இதாக இருக்கும். யானை அமெரிக்காவிலேருந்து வருது, தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. அது ஒரு சர்க்கஸ் கம்பெனிக்காக வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து வந்து இறங்கி மதுரை ஏர்போர்ட் வந்துருச்சு. மண்டல் நகரில் ஒரு கண்டனரில் யானை வருது. யானை வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வளையங்குளத்துக்கிட்ட யானை ஒன்றுக்கு இருந்துச்சு. அங்கே ஒரு எலி பார்த்துருச்சு கப்ளிங்க. பார்த்தவனே யானைகிட்ட போய் சொல்லுது, யானை யானை நீ எந்த ஊர் அப்படின்னு. நான் அமெரிக்கா. அதான் கப்ளிங் வெள்ளையா இருக்கு. தம்பி இருப்பா, சொல்ல விடுப்பா, யானை ஓடிடும், வெறிச்சிடும். உடனே எலி சொல்லுது, உடனே நான் ஒரு நாள், அது கிடையாது, உடனே ஒரு நாள் நான் ட்ரில் போடணும், நீ எப்படி பேசுனா நான் மாற்றுவேண்ணா. உடனே யானை சொன்னிச்சு, நான் இப்போ தான் இறங்கியிருக்கேன், நான் பாஸ்போர்ட்டு கூட வீட்டில் எடுத்து வைக்கல, அதுக்குள்ளே நீ சென்னையாக்கலாம் பார்க்குற. யானை யானை பல டன். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு எலி மாமா 25 கிராம், சின்ன எலி. ஆனால் யானைக்கு கப்ளிங் பல மடங்கு. சைஸ் வந்து 70க்கு 30. ஏலே நான் என்னடா வீடாக கட்ட போகிறேன், இருடா என் தம்பி பின்றாயப்பா. அப்போ அந்த யானை சொல்லியிருக்கு, இங்கன வேணாம், பூரா வேலைக்கு போகிற டைம், அது வளையங்குளம் வந்து நல்ல பைபாஸு, எல்லா பேரும் பைக்கு கூட உள்ளே விட்டுருவேன் கப்ளிங்குள்ளே. இலவட்ட பையன் முடியாட்ட கூட மஞ்சரித்தி மரத்தை கூட பிடிக்கிட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வேணாம், நீ அவுட்ரு வந்துரு, ஒரு தென்னந்தோப்பு, மாலை நேரம், இருடா 5:30 மணி, பனிச்சாரல் போல் மலைகள். இந்த கதையை நான் எவ்வளோ தாண்டா மால்டேஷன் பண்ணுறது, விட மாட்டேன். பனிச்சாரல் போல் மலை. எலி மாமா கொடையில் வந்தால் காற்றடிச்சிருமுண்டு என்ஃபீல்டுக்க பைக்கில் பவுச்சுக்குள்ளே உட்காந்து வர்றாரு, சிப்பை போட்டு மடமடன்னு. இந்த கதை நாசமாக போயிடும் கொஞ்சம் நேரத்தில், கடைசியில் கிடத்து விட போகிறாங்க. போய் எலி மாமா வண்டி பவுச்சுக்குள்ள வந்து இறங்கி பார்க்குறாரு, அண்ணாந்து பார்க்குறாரு, கப்ளிங் தெரியல, ஓசு எட்டெல்லாம் கிடையாது, அதுக்கு இருக்கிறதே மும்பிட்டுக்கான முண்டை. ஒரு வழியாக மேலே ஏறி கப்ளிங்கை பார்த்துருச்சு, எட்டலை. கப்ளிங்கிலே சாரம் போடுது. வெந்தே போட்டவே குழி வண்டி, கப்ளிங்கிலே சாரம் போட்டு ஒரு வழியாக பொசிஷனை பார்த்து மெதுவாக சொட்டு மருந்து ஊற்றுறது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. கஜா கஜா கஜா. யானைக்கு கிரகம் பிடிச்சிருச்சு, தலையில் பெரிய இளநீ விழுந்துருச்சு. யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. ஒன்ஸ் மோர், அமெரிக்காவிலேருந்து ஒரு யானை. தம்பி பெட்டி கீழே அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கியா? இல்லை எந்திரி தம்பி, ஒரு சாங் ஒன்று பாடிக்கிறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், போறோம். பம்பா நதிக்கரை
வருடந்தோறும் கார்த்திகை மாதம் பிறந்தவொடனே எல்லாரும் ஏன் மாலை ஓடுறாங்க? ஏன் கார்த்திகை மாதம் மாலை ஓடுறா? வேண்டுதல் கிடையாது ப்ரோ. அந்த நேரத்திலே குளிர் காலத்திலே நம்ம பாட்டைங்க கண்டுபிடிச்சது. அப்போ நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி சைவமாக சாப்பிட்டு அந்த நேரத்திலே தெய்வத்தை வேண்டனால் தெய்வம் நமக்கு அத்தனை அருளும் தரும் என்றுதான் நம்ம முப்பாட்டனார் அதை செய்தார்கள். இதுவே ஆடி மாதம் மாலை ஓட்டிருக்கலாம். எல்லா ஊர்லேயும் பொங்கலுக்கு போனால் நம்ம விரலை சும்பிட்டு தான் வரணும். போகிறான் கறி திங்க முடியாது. இந்த கிளம்பிட்டார்ல. ஏன் சொல்கிறேன், எல்லாரும் மாலை ஓடுவீங்களாப்பா? மாலை ஓடுறோம். அதே மாதிரி பெண்கள் எல்லாம் மாடை ஓடணும். இந்த ஓம் சக்தியை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் சொன்னது பழிச்சிருச்சு, வேணாம். ஆமாம், டிரைவர் அம்மா டிரைவரு, ஓம் சக்தி டிரைவர். ஏன்னா அந்த நேரம் வந்து புருஷன் முருகனுக்கு போட்டிருப்பாரு மாலை, பொண்டாட்டி ஓம் சக்தி. அந்த நேரத்தில் பொண்டாட்டி நம்மளை தள்ளி நில்லுன்னு சொல்ல முடியாதுல்ல, ஒரே சாமி தான். பொண்டாட்டியை கூப்பிட்றோம், முருகா உடனே வரு சக்தி, முருகா அப்பளம் பொறிக்கவா? வேண்டாம் சக்தி, முட்டைக்கோசை பொறித்து வை. ஆகட்டும் முருகா. இவன் டப்பு டப்புன்னு நடந்தவன் என் புருஷன் மேலே பட்டுறான். மேலே படுகிறதா சக்தி? பரவாயில்லை முருகா. எப்போ மாலை ஓடும் போது இவ்வளோ பாசமாக இருக்கான். மாலையை கலட்டிட்டோம்னா ரெண்டு பேரும் கத்தலாம் கடிச்சு பொண்டாட்டி சேலையை காணாமட்டு இவன் சட்டியை காணாமட்டுவாங்க. ஏன்னா மாலை போடுவது பத்திக்காகத்தான். ஆனால் மாலை ஓடும்போது நம்ம எதை விடுறோம்? மது, தண்ணி அடிக்கக்கூடாது, லேடிஸ் நோ. கணேஷ் கோயிலெல்லாம் பாயிட்டா போடலாம். அது சாமி அன்னைக்கே பத்திரத்தில் எழுதி கொடுத்துருச்சு. கோயிலை ஓட்டுக்கங்கடா, சீரட்டு அடிச்சுக்கங்க, ஆமாம் வேறு என்ன வேணால் பண்ணிக்கங்கடா, இது ரெண்டு மட்டும் பண்ணக்கூடாது. ஆனால் எல்லாத்தையும் மறந்து சாமியை கும்பிட்டாத்தான் தெய்வம் உண்மையிலே நமக்கு காட்சி அளிக்கும், அருள் கொடுக்கும் என்பதை சொல்லுகிறேன். அன்புக்குரிய உறவுகளே, ஒரு பிராமணாக பிறந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நண்பராக வந்தார். அலங்காநல்லூர் ஸ்ரீதர் ஐயர் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். இந்த மனுஷன் இல்லை தம்பி, ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் அமைதியாக கேளுங்க, இது நகைச்சுவை அல்ல. தினமும் இவர் ஒரு பிஸியான ஒரு ஐயர் பெருந்தகை. நல்லா கும்பாசிலேருந்து பெரிய பெரிய ஆலயம், வீடு பால் காய்ச்சி புண்ணியாச்சனா எல்லாமே செய்யக்கூடிய அலங்காநல்லூர் ஸ்ரீதர் ஐயர் 2 ஆண்டுக்கு முன்னாடி என்னுடைய நாடகத்தை பார்க்க வந்து தன்னுடைய மன அழுத்தம், குடும்பத்தினுடைய கஷ்டத்தினால் இந்த மனுஷன் அவ்வளோ கண்ணீர் வடித்தார். கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு என்னுடைய நாடகத்தை இவர் பார்க்க வர்றது காரணமே மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டார். அதனால் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். நான் அன்பாலயம் கட்டும் பொழுது 8 ஆண்டுக்கு முன்பாக என்னுடைய நகையை அடை வைத்து அன்பாலயத்தினுடைய குறப்பணியை செய்தேன். அன்னையிலிருந்து முடிவு செய்தேன் தங்கம் போடக்கூடாது. ஆனால் இவர் எனக்கு தங்கத்தை பரிசாக அளிக்கிறார் இந்த ஐயர். நான் வேண்டாம் என்று சொன்னேன். இந்த விரலில் கிடந்து கொண்டே இருக்கும் என்று எனக்காக தங்க மோதிரத்தை இந்த புண்ணிய பூமியிலே எனக்கு பரிசளிக்கிறார் ஸ்ரீதர் ஐயர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க, சும்மா வாங்கண்ணா. ஒரு நல்ல மனிதர், எனக்கு கிடைக்காத ஒரு சொத்து. அன்பாலயத்திலே நாடகம் இல்லாத போது சில நேரம் கஷ்டப்படுவது உண்டு. அப்பொழுது அரிசி வேணும் அப்படின்னு கேட்கும்போது எத்தனை சிப்போ அண்ணா வேணும், நிறையா அங்கே உள்ள ஏழை வாழைக்கு உதவி செய்த ஒரு மனுஷன். ஐயரில் எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் பார்த்த ஒரு நல்ல மனிதர். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி அண்ணா, நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் அண்ணா, காலையில் ஹோம் ஒர்க்கில் பார்த்து போயிட்டு வாங்க. காளிமுனி எப்பயும் துணை இருப்பேன். நன்றி. நன்றி. என்ன கரத்திலும் புனலாம் கொடியே, மதிப்புக்கு மரியாதை கொடியே. இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார், ஏன் வைத்திருக்கிறாள், எதற்காக இந்த பொட்டலை வைத்திருக்கிறார்? தம்பி நீ ஏற்று எங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் இந்த நாடகத்தினுடைய கதை தெரியாது. இப்போ வள்ளி திருமண நாடகம்னா வள்ளியும் முருகனும் திருமண காட்சியை
பார்த்த உடனே நாடகம் நிறைவு பெற்றுவிடும். ஆனால் இந்த நாடகத்தில் என்ன செய்வார்கள் தெரியாத உறவுகளுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த நாடகத்திலே மொத்தம் 5 பப்புன். நீங்கள் கேட்கலாம் என்ன மயத்துக்கு வந்தீடா, ஆனால் அது என்னோடய ஸ்டூடெண்ட் தான். நான் பெரிய லூஸு, அவங்க சின்ன லூஸ், அவ்வளோதான். இதில் 2 லேடிஸ், அதில் 2 காலி போயில நினைக்கல. 2 பிள்ளை 5 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்மளை வெளிச்சம், இவ்வளோ ஃபோக்கஸ், வேல்ராஜ் கேமரா தப்பில் புரிஞ்சிங்களும் இங்கே இதுக்குள்ளே நடமாடுறாங்க. அதனால் நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம். அப்போது வெத்தலைகளை சுண்ணாம்பு தடவுவது போல் அவர்கள் விரலை மட்டும் தடவுமே தவிர மற்ற எந்த ஆங்கிலையும் எங்கள் போல்ட்டை திணிக்க முடியாது. நான் உள்ளே சென்றதுக்கு அப்புறம் 2 டான்ஸ் வருவாங்க. அவங்க திறமையை காட்டுவாங்க. முதல் டான்ஸ் வருவாங்க, அவங்க ஆடிக்கிட்டு உள்ளே வருவாங்க. 2வது ஒரு உள்ள தம்பி நீர்மாலை அடிப்பார், கடகடன்னு அடிப்பார். டகடன்னு ஆத்தாடி இந்த உடம்பு அங்கங்கே பச்சை நரம்பு என்று முணுக்குண்டு ஆடுவாள். அந்த 2வது பெண் ஆடும் பொழுது நான் வந்து மங்குன்னு கட்டி பிடிச்சிருவேன். பின்னாடி வந்து என் சிசிங்க அடிச்சிருவாங்க, என்னையே அடிச்சிருவாங்க கண்ணு தெரியாமல். அதற்கப்புறம் அழகுமலை 18ஆம் படி பெரிய கருப்பும் கொல்லிமலையில் வீட்டிருக்கின்ற சின்ன கருப்பும் இங்கே அருளாடி தீப்பந்தம் ஏந்தி அருவா மீது ஏறி நின்று சேவலை காவ கொடுக்கும் காட்சி நடைபெறும். அது முடிந்த அடுத்த கணம் கோடாங்கியாக நான் வந்துடுவேன். இந்த நாடகம் 3 மணிக்குள்ளேயே முடிந்துவிடும். அதனால் என் உறவுகள் யாரும் போக வேண்டாம். அப்படி அதிக நேரம் ஒன்றுக்கு முட்டுதென்றால் உள்ளே வாங்க, ஆளுக்கு ஒரு பேம்ப சைஸு மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடும். தம்பி இருப்பா, எல்லாரும் ஆளுக்கு ஒன்றா ஏலம் போடுற மாதிரியே சொல்றிய. நான் நோட்டீஸை படிக்கிறேன். மதுரை மாவட்டம் ஆடிப்பட்டி வட்டம் குட்லாடம்பட்டியில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ நாகமான் கோவில் 18ஆம் பெருக்கு உற்சவத்தை முன்னிட்டு மதிப்புரியாக்குரிய வாடிப்பட்டி காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் குட்லாடம்பட்டி நாகம்மாள் கோவில் கும்பிடக்கூடிய இந்த உறவுகள் வைத்திருந்தாலும் இந்த கிராமத்தார்கள் அன்போடு ஆதரவோடு இந்நாடகம் நடந்தாலும் வெளியூர்லேருந்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பியருடைய பாசத்தோடு அன்போடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு. எதுக்குடா சோத்து போல அடிச்சு? சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். எங்கேயே அப்போ இன்னரை வச்சு மைக்கு அங்கே வரிச்சு போ அவுட்ரு போதையா சாமி? என்ன சொன்னாலும் முறைக்கிறான்டா அவன். உண்மையை சொன்னாலும் முறைக்கிறேன், அழுதாலும் முறைக்கிறேன். ஹலோ இங்கே ஏற்றுப்போ. அப்பு ஓ மைசூர் சூப்பராக இருக்கு சாமி, இன்னர் மட்டும் ஏற்றுப்போ. உங்களை பற்றி பேசணுமா? மேலே வந்து வரையிலா? என்னென்ன பேசணும்? ஏன் அருமை பெருமை ஏற்கனவே கேவலப்படுத்தேன் தெரியும். ஏன் அருமை பெருமை எதுவும் பேச வேணாம். நான் இல்லாதப்ப பேசும் இந்த உலகம் அது போதும். தேவையே கிடையாது, விளம்பரம் எனக்கு தேவையில்லை. உங்கள் அருமை பெருமையை நான் சொல்கிறேன். மேலூர்லேருந்து இங்கே வருக தந்த இந்த தமிழனை நான் பாதம் தொட்டு வரவேற்கிறேன். போதுமா? நீ திருந்த மாட்டேன், வீட்டுக்கு போ. நான் சொல்கிறேன் மறுபடியும் இப்படி. அதனை தொடர்ந்து நடிப்பு வேந்தன், நடிப்பு சூறாவளி என் அன்பு தம்பி கலைவேங்கை KP கார்த்தி அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க கதை. அதனை தொடர்ந்து அழகுமலை 18ஆம் படியா அண்ணன் கூப்பிட்டவன கொல்லிமலையில் செல்ல கூட போட்டுட்டு இமிடியட்டா ஓடியாராரு. அன்புக்குரிய மாப்பிள்ளை தர்மலிங்கம் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக்கொண்டார். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி சொல்லிக் கொடுத்த பாடத்தை மறந்து விட்டான். தினசரி லேடிஸ் கட்ட போய் போடுவதை குறியாக வைத்திருக்கிறார். மை ஸ்டூடெண்ட் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்த் ராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். 2 அடி உயரம், 153 கிலோ எடை. சாயந்தரம் மிஷினில் வைத்து பார்த்த கணக்கிடும்படி 153 கிலோ. ஓசு அவ்வளோதான், 1 இன்ச்சு. தம்பி லூசு
ஒவ்வொரு மடுவும் 25 கிலோ. மடுவில் இருக்கின்ற உண்ணி இவ்வளவு பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். பாலமேடு பப்ளு மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்கிறார். அதனை தொடர்ந்து மைமானவன் புதியதொரு உதயம் எம்கேஆர் அன்பாலயத்தினுடைய செல்ல பிள்ளை சின்னக்கீரி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்கிறார். ஏன்னா ஏற்கனவே அன்பாலயத்தில் பெரிய கீரி ஒருத்தர் இருக்கேன், இவன் சின்னக்கீரி. அதனை தொடர்ந்து பார்த்தாலே கொடூரமாக நீங்க எல்லாம் பயப்படுவீங்க. எனது அன்பு மாணவன் கல்குறிச்சி அருகாமல் உள்ள மானா வளையங்குளத்தை சேர்ந்த ரமேஷ் காந்த் அவர்கள் அரக்கனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாட்டிய தாரகை எல்லாரும் சொல்லிக்கிறேன், ராசவாட்டி சிறிவாட்டி எல்லாமே அதானே. நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, இளைஞர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்படி ஒரு அழகு. நயன்தாரா கிடையாது, இது வந்து 7 தாரா. உண்மையிலே ஒவ்வொருத்தரும் நீங்கள் நினைப்பீங்க அந்த பிள்ளை வந்தவொடனே இப்படி ஒரு மனைவி நமக்கு கிடைக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் எவனை நினச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அது எவன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் திகுத்துன்னு ஓடுறாங்க தெரியல. எனது அன்பு தங்கச்சி மணப்பாறையை சேர்ந்த கோகிலா டான்சன் காமே. ஏன்னா மற்றொரு அன்பு தங்கச்சி அதுவும் அழகிதான். எதை கலைக்கு கிடையாது, இது வந்து ஆம்பளைட்டு. தம்பி இந்த அகராதி மாதிரிலாம் பேசக்கூடாது. என் தம்பியை வரவில்லை, நீ என்ன ஊட வந்துட்டு எப்படி பேசுற? உன் பேர் சரியில்லையே, உன் சித்தப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன். அன்பு தங்கச்சி கலைக்கு பிரியதர்சினி அவர்கள் மற்றொரு நாட்டிய தரையாக நடிக்க காத்துவோம். ஆறுமுனிய கலையரசு பேசாம பொச்சாமிக்கிட்டு வாத்தியார் வேலை பார்த்துருக்கலாம் என் அன்பு தம்பி. அதை அவன் செய்யவில்லை. சாரி, ஒரு புலவரில் பேசிட்டேன். உண்மையிலே படிச்சிருக்கேன் வாத்தியாருக்கு படித்து வாத்தியார் வேலை கிடச்சிச்சு. ஏன் போல இப்போ உள்ள மாணவர்கள் சரியில்லை, நம்மளை பாயிராங்கன்னு பயந்துக்கிட்டு போல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இவங்க அப்பா கைகாட்டி சங்கர்னா ஆங்காங்கு வரைக்கும் தெரியும். ஐயோ எது கையடிக்கலப்பா, கைகாட்டி அவனுக்கு கையடிக்கிற அந்த ஊர் பேர் வந்து கைகாட்டி கையடி நாடகமா பிட்டு படமா கைகா தன் தந்தை வேணா நீ எந்திரிச்சு போ, உன் தரத்தினை பிடிச்சி ஆட்டி வச்சு மயின் மயன். ஏன்னா அன்பு தம்பி கைகாட்டியை சேர்ந்த ஆசிரியர் பெருந்தகை தந்தை இந்த கலையில் இருந்தார், அந்த கலையிலே சாதிக்கக்கூடிய இந்த இளைஞனை எம்கேஆர் வணங்குறேன். அன்பு தம்பி கைகாட்டி வேணாம், வளநாடை சேர்ந்த கலைமணி அவர்கள். இந்த அண்ணே எதுக்குன்னு எப்படி சிரிக்கிற? கைகாட்டின்னு சொன்னா தானே அப்படி சொல்லுவேன். வளநாடு கலைமணி அவர்கள் ஹார்மோனியம் பண்பாடு.
தட்டிக்கிறேன்னு அடுத்த வருஷம் ஆள் நம்மளே கூட்டு வந்தோம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன் 200க்கும் மேற்பட்ட ஒரு மாணவர்களை மிருகத்திலே உருவாக்கினார். அரசகுலம் அப்போ இன்னர் மட்டும் வைங்கப்பா. டிவி ஜெயம் அன்பு சித்தப்பா தான் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை நாடக உலகத்திலே உருவாக்கி சாதிச்சு காமிச்ச ஒரு மனுஷன். அவருடைய மாணவன் தான் அன்பு தம்பி. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் மிருதங்க சக்கரவர்த்தி தோப்பூர் மருது அவர்கள். மிருதங்கத்தை இசைப்பார் மருது. அடிக்கிறாங்க அவங்க. இந்தாப்பா அவ அம்மா வந்திருக்கு பார்த்துட்டு போறியா? கோயில அப்பா வந்திருக்கு. ஏப்பா பத்தானப்பா சொன்னேன். என்ன நினைச்சு பேசுறேன். ஆஹா என் சிங்கா, நீ உள்ள போயிட்டு அந்த அலைகளை ஆடச் சொல். அந்த அலைகள் இன்னும் பாவாடை கட்டவில்லை. நான் வேணா ஒரு செல்ஃபி எடுத்து வைக்கிறேன். 3 நாளைக்கு ஸ்டேட்டஸ் வை. நல்ல நீர் இறங்கும். இவ்வளவு நேரம் அண்ணேன்ட்டியாப்பா. என் தம்பியை ஒரு அண்ணேன்ட்டாங்க. அந்த நேரம் ஆக ஆக அவங்களுக்கு வந்து ஊத்து ஊறும். அப்போ என்னையை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து செங்கொலை மாதிரியே தெரியும். என் தம்பிகள் தான். அவனும் ஆம்பளை சிங்கம் தானே, அவனுக்கும் முணுமுணுப்பு இருக்கத்தானே செய்யும். தம்பி நீ என்னப்பா இப்படி மாவு செலிக்கிற மாதிரி உட்காந்துட்டு உக்கா மக்க மங்குன்னு தவடாண்டா. சூப்பரா, வாழ்த்துக்கிறா. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி. என்னப்பா என் தம்பி என்னடா? ஏலே உங்களுக்காக இது ஒன்று தாண்டா அண்ணன் செய்யலை. அடுத்த வருஷம் அண்ணன் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரேன்ப்பா. ஆளுக்கு மட்டும் அடிச்சு விட்டு போவீங்க. இந்த அளவு கொண்டு வந்துட்டாங்க. என் தம்பிகள் சந்தோஷமா இருக்க வேண்டும். தம்பி நீ அடிப்பா, நீ பல்லு மயிரை காட்டுவ மயிறு. ஒன்னே ரிவல்ஸ் அடி அடிச்சு சொல்லிக்கிறேன். இந்த கிளம்பிட்டால என்னண்ணே அம்மா இருந்துட்டாலும் 12 லிட்டர் வருவேன். எனக்கு ஒரு 6 லிட்டர் எடுத்துட்டு வா. கல் இறக்கும்பா அது. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி. தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அந்த வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு காளையே ஒரு 4 காளையை வளர்த்து வருகிறார். உனக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பாவம் மாட்டுக்கு இற வாங்க முடியல, அடிச்சு வாங்குறேன். இந்த ஆல்ரவுண்டர் என் அன்பு தம்பி மனோஜ் அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார்கள்.
உண்மையிலே டம்ஸ் சிவமணி அவர்கள் சென்னையிலிருந்து தொடர்பு கொண்டு வாழ்த்திய பெருமை இவனுக்கு சேரும். தம்பி சிவமணி உன்ட்ட வட்டிக்கு விட்டாரு, அவர் இல்லை, டம்ஸ் சிவமணி முழிச்சே காட்டி கொடு மயிர் மேனே, எது சொன்னாலும் ஆமான்னு கேட்டுப்பாரு. அந்த வேற அது பெட்டிக்காரி சித்திக்காளி. என் தம்பி எல்லாத்துக்குமே அடிப்பேன். இப்போ குதிரை தூக்கிட்டு போகிறாங்க, குதிரைன்றது பொம்மை குதிரை கிடையாது, ஐயனார் குதிரை தூக்கிட்டு போகிறாங்க. இந்த குதிரைக்கு ஒரு அடி அடிப்பா. உங்கள் அம்மா மேலே சத்தியமாக அது குதிரை அடியா? சரி குதிரை அடி. இப்போ முளைப்பாரி தூக்கிட்டு போகிறாங்க. இது நீர்மலை அடி இல்லை, முளைப்பாறை அடிதான். வாழ்த்துக்கள். சிங்கம் பக்கத்துல அம்மா புறம் சொந்தக்காரங்க அறுவாட்டை வெட்டி போடுவாங்க. வாடிப்பட்டி அடி அடி. நண்பா என்ன நண்பா என்னப்பா அது ஊட வரும். இது இல்லையா? நான் தேவா சாட்ட ஒரு டியூன் போட்டு எடுத்துட்டு வந்து உன்ட்ட காட்டுறேன். ஏலே அவங்களே அவ அடிக்கிறது ஊரா நீர்மலை அடிதே. தம்பி ஒரே ஒரு விஷயம், நீ சொன்னதை அண்ணன் ஏத்துக்கிறேன். இது வாடிப்பட்டி அடி சத்தியமா இல்லை. அவன் அடிச்ச அடியே இல்லை, குத்து மதிப்பாக அடிக்கிறேன். தம்பி உன்னை கும்பிட்றேன், காட்டி கொடுக்காத தம்பி. நாங்கள் வயிற்று போல போக ஆஹோ ஓகோன்டுவான். நீங்களும் ஆஹா ஓகோன்னு வண்டி எடுத்து போயிடணும். எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா நாங்கள் எல்லாரும் மிளகாத்தூள் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவோம் ப்ளீஸ். இப்போ பாரு, இப்போ எல்லாரும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல தம்பி. கேரளா உன்னை கேரளாவுக்கு போய் நல்ல கைகால சுழுக்க எடுத்துட்டு வாடாந்தேன்னு சொன்னேன். நீ எதுக்குடா கேரளா உண்மையிலே தூக்க வச்சதே அடிக்கிறியா? இப்போ நீங்கள் யாருமே சொல்ல முடியாது. இப்போ அடிப்பேன் பாரு தம்பி. நான் பாடுற பாட்டு கரெக்டாக அடிக்கணும், யாருமே தலையிடக்கூடாது. அடிமஞ்சனத்தி தீ கொளுத்தி அடிச்சோரா புளுத்தி கருவ காட்டு முள்ள செடி